जय पराशक्ति महामाई की जय. அன்னை சாரதையின் அன்பு செல்வியரே, நம்முடைய இந்த குழு சந்திப்பிலே பாரதியாருடைய பாடல்களை விளக்கத்திற்கு எடுத்துக்கொள்வது என்று ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். நீங்கள் சகோதரிகள் எல்லாம் பாரதியார் கவிதைகள் புத்தகம் இருக்கிறவங்க அதை பயன்படுத்துவீங்க, இல்லாதவங்க வாங்கியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாம் இதில் பார்க்கணும். அதுபோக நீங்கள் உங்களுடைய நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் குடும்ப பொறுப்புகள், அலுவலக பொறுப்புகள், அதுகளுக்கு நடுவில் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாரதியார் கவிதைகளை ரசிக்கணும். நம்முடைய மனசை அந்த கவிதை ரசத்தில் தோய விடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அதுக்கு சில துளிகளை எடுத்து காட்டுற மாதிரி தான் இங்கே நாம் இப்போது பாரதியாருடைய கவிதைகளை அது ஆராய்ச்சின்னு சொல்ல முடியாது, அதை உணர்ந்து அதில் ஆழ்ந்து தோய முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம். இப்போது பாரதியார் கவிதைகளில் நீங்கள்லாம் கொஞ்சம் உங்கள் மனசை தோய விடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி கொண்டிருந்தேன். ஏன் அப்படின்னா, நம்முடைய தினசரி வாழ்க்கையினுடைய கடமைகள், அதில் வரக்கூடிய இன்ப துன்பங்கள், ஏமாற்றங்கள், வருத்தங்கள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், இதெல்லாம் நம்ம மனசை ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுக்குது. நமக்கு உயர்ந்த சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்கறதுக்கு முடிய மாட்டேங்குது. இந்த சூழல்கள் அப்படி வைத்து விடுகிறது. அதை மாற்றுவதற்கு நாம் என்ன பண்ணணும்? மகான்களோடு தொடர்பு கொள்ளணும். நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்மளை போன்ற மனிதர்களோடு நம்முடைய தினசரி வாழ்க்கையில் எப்படியாவது தொடர்பில் இருக்கும். அது கிடைச்சிடும். மகான்களுடைய தொடர்பு நமக்கு வேணும். அது ஒரு ரிஷி யஜ்ஞம் என்று சொல்கிறாங்க. நம்ம சுவாமி சித்பவானந்த மகாராஜ், நம்முடைய ஸ்தாபகர் சுவாமிஜி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பாரதியார் ஒரு ரிஷி, தற்காலத்தில் தோன்றிய ரிஷி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி விவேகானந்தர் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர். சுவாமி விவேகானந்தரின் சிஷ்யை சகோதரி நிவேதிதை. சகோதரி நிவேதிதையின் சிஷ்யர் பாரதியார், சுப்பிரமணிய பாரதி. அப்போது நம்ம ராமகிருஷ்ண பரம்பரையிலே ஒரு முக்கியமான ரிஷியாக இருக்கின்றார் மகாகவி பாரதியார். அதனால் அவருடைய பாடல்களில் நம்ம மனசை தோய விடுவது நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும், நம்மை நாம் உயர்த்தி கொள்வதற்கு என்பதை சகோதரிகள் எல்லோரும் மனசில் கொள்ளணும்னு நான் கேட்டுக்கொண்டு, மகாகாளியின் புகழ் என்கிற பாடலிலே 3 உட்பாடல்கள் இருக்கின்றன. இந்த பாரான்னு சொல்கிறோம்ல, உரைநடையில் எழுதக்கூடியதுக்கு பாரான்னு சொல்லுவோம். இந்த இதை பாடல்னே சொல்கிறோம். அப்போ இந்த மகாகாளியின் புகழுங்கிற பாடலில் 3 உட்பாடல்கள் இருக்கு. அதில் இந்த 3வது பாடலை இன்றைக்கு நாம் பார்க்கணும். முதல் பாடலில் ஒரு அழகான கற்பனையை பாரதியார் கொடுத்தார். இந்த பிரபஞ்சத்தையே ஒரு பெரிய காடு, வனம் என்று கற்பனை செய்தார். அங்கே இருக்கக்கூடிய வானளாவிய மரங்கள் போல இதில் காலம்ங்கிற மரம் இருக்கான். அந்த மரத்தின் மீது காலம் என்கின்ற வனத்தில் அண்டக்கோல மாமரம், இந்த பிரபஞ்சம் என்கின்ற மரத்தின் மீது 6 கால்களுடைய வண்டு போல அன்னை பராசக்தி இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றாள் என்கிற ஒரு அழகான கற்பனையை முதல்ல கொடுத்தார். 2வது பாடலில் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தினந்தோறும் அனுபவிக்கக்கூடிய அன்பு என்ன அல்லது எதிர்மறை உணர்ச்சிகள், போட்டி, பொறாமை, துன்பம், இன்பம் எல்லாம் அவள்தான் என்று சொன்னார். இப்போ 3வதுல திரும்பவும் நம்முடைய மனதை அந்த காஸ்மிக் டிமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பரந்த அந்த அண்டம் என்கின்ற அளவிலே எடுத்து செல்கின்றார். இப்போ என்ன சொல்கிறார்? 3வது பாடலை படிப்போம். ஆதியாம் சீவனும் அவன் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும். ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும். அவை அன்றி ஓர் பொருளும் இல்லை, அன்றி ஒன்றும் இல்லை. இதை ஆய்ந்திடில் துயரம் எல்லாம் போகும்.
இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். நீதியாம் அரசு செய்வர் நிதிகள் பல கோடி துய்ப்பர் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது எந்த நெறியும் எய்துவர் நினைத்த போது அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெருங்காளி பதம் நிழல் அடைந்தார்க்கு இல்லை ஓர் தீது என்று நேர்மை வேதம் சொல்லும் வழி இது. மங்களகரமாக பூர்த்தி பண்ணுகிறார். சிவபெருமானும் பராசக்தியும் அவர்கள் எப்படி, அவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எப்படிப்பட்டதுங்கிறத சொல்றார். ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும். இங்க நமக்கு நேர முன்னாடி பக்கத்தில் இருக்கக்கூடியது இங்குன்னு சொல்றோம். எங்கோ தொலைவில் இருக்கக்கூடியது அந்த படற்கைங்கிற மாதிரி அங்குன்னு சொல்றோம். அங்கு இங்கு எங்கும், அங்கும் இங்கும் எங்கும் உள்ள அந்த ஒரு பொருள் தான் ஆதியான சிவபெருமானாகவும் அவனுடைய ஜோதியாகிய சக்தியும். சிவனும் சக்தியும் வேறல்ல. லலிதா சகஸ்ரநாமம் எப்படி பூர்த்தி ஆகிறது? 999வது நாமம் என்ன? சிவசக்தி ஐக்கிய ரூபிணியை நமக. சிவனும் சக்தியும் ஒன்றிணைந்த அந்த ரூபம், அர்த்தநாரி தத்துவம். அப்போ இந்த பிரபஞ்சத்தில் பிரபஞ்சமாக தோன்றிக் கொண்டிருப்பது பரமனின் சிவனின் சக்தி. சக்தி வேறு சிவம் வேறு அல்ல, ரெண்டும் ஒன்று தான். ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும். அதனால பரபிரம்மத்தையும் அதனுடைய சக்தியையும் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு, பாலும் அதன் வெண்மை நிறமும் போல. அதை பிரிக்க முடியுமா? வெண்மை நிறத்தை மட்டும் எடுத்துரு, ஆனால் எனக்கு பாலை கொடு, அப்படி பால் நான் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரிக்க முடியாது. நெருப்பில் இந்த சுடுற சக்தி இருக்கே, அதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு, அதை எடுத்துட்டு நெருப்பை என்கிட்ட கொடு அப்படின்னு நான் பிரிக்க முடியுமா? முடியாது. நெருப்பும் அதன் சுடும் தன்மையும் போல எப்படி அவை பிரிக்க முடியாதோ, எப்படி அவை இரண்டல்லவோ ஒன்றே தானோ, அப்படி பரமனும் பராசக்தியும் ஒன்று, வேறு வேறு அல்ல. ஏதோ இது மாயை, அதனால இது வந்து மட்டமானது, இது கீழானது, அவர் பரம் மேலானவர் அப்படிலாம் நீ நினைக்க வேண்டாம். ஒரு பேச்சுக்கு நாம் பரம் அப்புறம் மேலே கீழே அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மையில் சிவனும் சக்தியும் ஒன்று. ஆதியாம் சிவனும் அவன் ஜோதியான சக்தியும் தான் அங்கும் இங்கும் எங்கும் உளவாகும். ஒன்றே ஆகினால் உலகனைத்தும் சாகும். அப்போ மகா பிரளயத்தில் எல்லாம் ஒடுங்கி போகிற இந்த பிரளய காலத்தில் என்ன ஆகிறது? இந்த சக்தி ஸ்வரூபமாகிய இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஒன்றொன்றாக ஒடுங்குகிறது. எப்படி ஒடுங்குறதுன்னு நம்முடைய சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா, சிருஷ்டியும் பொழுது ஆகாசம் முதலில் தோன்றுகிறது. ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு, நெருப்பிலிருந்து நீர், நீரிலிருந்து நிலம். பிரளயத்தில் ஒடுங்கும் போது நிலம் நீரில் ஒடுங்கும், நீர் நெருப்பில் ஒடுங்கும், நெருப்பு காற்றில், காற்று ஆகாயத்தில், இப்படியே ஒடுங்கி எல்லாம் மாயையில் ஒடுங்கும். மாயையாகிய பராசக்தியோ பரம்பொருளோடு ஒன்றி விடுவாள். அப்படிப்பட்ட அந்த மகாப்பிரளய காலத்திலே எல்லாம் ஒன்றானால், சக்தியும் சிவமும் ஒன்றானால் அனைத்தும் சாகும் அப்படின்னு அர்த்தம். இந்த சிருஷ்டியே இல்லாமல் போய்விடும். அம்பாள் பரமனில் ஐக்கியமாகிற அந்த நேரத்திலே, பிரளய காலத்திலே, சிருஷ்டி என்று தோற்றத்திற்கு வந்தது ஒன்றும் இல்லாமல் அவனுக்குள் ஒடுங்கிவிடும். அதனால அவையன்றி ஓர் பொருளும் இல்லை, அன்றி ஒன்றும் இல்லை. இதுக்கு நல்லா கவனிக்கணும், நுணுக்கமாக கவனிங்க. அவையன்றி, எவையன்றி? சிவன் சக்தி அன்றி ஓர் பொருளும் இல்லை. சிவனும் சக்தியும் தவிர்த்து விட்டு இங்கு பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. இந்த பொருட்கள் எதுவும் இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் தினசரி பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாம் நினச்சி பாருங்களேன். அந்த அங்கே வந்து நாற்காலி இருக்குது, இங்கே வந்து சோஃபா இருக்குது, இங்கே வந்து புத்தகங்கள் இருக்கின்றன, இங்கே வந்து பேனா இருக்குது, இதோ இந்த கம்ப்யூட்டர் இருக்குது, கணினி, இப்படி பல பொருட்கள் நாம் பார்க்குறோம் இல்லையா? கடவுள்கிட்டேருந்து இதை பிரித்து நினச்சி பார்த்தா இந்த பொருளே இருக்காது. அவையன்றி ஓர் பொருளும் இல்லை. அப்போ இந்த பொருட்களெல்லாம் இருப்பதற்கு ஆதாரமாக இருப்பது சிவசக்தியே, அன்றி ஒன்றும் இல்லை. சரி, இப்போ இதுக்கு ஆதாரம்னு சொன்ன, இப்போ உதாரணமா இந்த கம்ப்யூட்டருக்கு ஆதாரமாக இந்த மேஜை இருக்கிறது.
அப்போ மேஜை வேற, கம்ப்யூட்டர் வேற. இந்த பொருட்களுக்கெல்லாம், உலக பொருட்களுக்கெல்லாம் ஆதாரமாக சிவசக்தி இருக்கிறான்னு சொன்னால் அப்போ சிவசக்தி வேற, இந்த பொருட்கள் வேறன்னு ஆயிடுது இல்லையா? அப்படி நீ நினைச்சிட வேண்டாம். என்ன சொல்றாரு? அன்றி ஒன்றுமில்லை, சிவசக்தி அல்லாமல் வேறொன்றும் இல்லை அப்படிங்கிறார். இதுதான் நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய மிக நுணுக்கமான விஷயம். இதை நம்ம எல்லா பெரியவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் நாம் இந்த உலகப் பொருட்களை காணும் பொழுது அவை, அதாவது சாதாரணமாக நம்முடைய மனசு என்ன நினைக்கும், ஒரு சேரை பார்த்தா இது சேர் அவ்வளோதான் தோணும். கடவுள் இந்த சேர் வடிவில் வந்துள்ளார் அப்படியா நம்ம சொல்கிறோம்? ஒரு பேனாவை எழுத எடுக்கிறோம், கடவுள் இந்த பேனா வடிவில் என் கையில் இருக்கிறார் அப்படியே சொல்கிறோம்? அப்படி நினைக்கிறது இல்லை. அந்த பேனா எடுத்து பேப்பரில் எழுதுகிறோம், கடவுள் இந்த எழுத்துக்கள் எண்ணங்கள் வடிவில் இருக்கிறார் அப்படியே சொல்கிறோம்? இல்லை. ஆனால் உண்மையில் என்னென்ன இங்கே உண்டோ, எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், பொருட்கள், உயிர்கள், என்ன ஜட பொருட்கள் அனைத்தும் இறைவனை என்று எதுவும் இல்லை. இதுதான் உண்மை. இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். அதனால நாம் என்ன சொல்கிறோம், இறைவன் ஓர் இறை கொள்கைன்னு கூட சொல்கிறாங்கல்ல, அப்படி இல்லைல்லப்பா. இறைவனை தவிர இங்கே ஒன்றுமே இல்லையே, அப்புறம் என்னத்தை ஒரு இறை ரெண்டு இறைன்னு சொல்கிறதுக்கு? நம்மளை அதாவது சனாதன தர்மத்தை, ஹிந்து மதத்தை நாம் பல தெய்வங்களை வழிபடுறோம்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ரொம்ப தவறு. ஒரு பொருள், அந்த ஒரு தெய்வ சக்திக்கு பல வடிவங்கள் கொடுத்து வழிபடுவதற்கு நம்முடைய பெரியவர்கள் கருணை கூர்ந்து அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். பெரியவங்க கொடுக்கல, இறைவனே கொடுத்திருக்கிறான். நீ என்னை எந்த வடிவில் கூப்பிட்டாலும் நான் அதில் வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இந்த தூணில் இருக்கானா அப்படின்னு கேட்டான் ஹிரண்யகசிபு. உடனே தூணில் இருந்து அவர் வந்தார். எல்லா இடத்துலையும் நான் இருக்கேன்ப்பா, நீ எங்கே கேட்குறியோ அங்கே நான் உனக்கு வெளிப்படுவேன். அதனால் எல்லாவற்றிலும் இருக்கிறேன், எல்லாமாக நான் இருக்கின்றேன். எல்லாவற்றிலும்னா இப்போ ஒரு டம்ளருக்குள்ளே பால் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அப்போ டம்ளர் வேறு, பால் வேறு. ஆனால் டம்ளருமே அதுதான், பாலும் அதுதான். கடவுள் தான் பால், கடவுள் தான் டம்ளர், கடவுள் தான் அடுப்பு, கடவுள் தான் கரண்ட்டு, எல்லாம் அவர் தான். இப்படி நம்ம நினச்சா நமக்கு சில நேரங்களில் ரொம்ப ஆச்சரியமாக கூட இருக்கும். நடைமுறை வாழ்க்கையை கூட நமக்கு கொஞ்சம் அப்படி திகைச்சு போய் நின்று விடுவோம். என்னடா அது, எல்லாம் கடவுளா, எல்லாம் கடவுளா அப்படின்னு ஒரு வியப்பாகவும் திகைப்பாகவும் இருக்கும். ஆரம்பத்தில் உள்ளத்தில் பக்குவம் வரும்பொழுது நீ எந்த வடிவில் வந்தாலும், எந்த இந்திரியத்துக்கு புலப்பட்டாலும், இந்த மனசுக்கு எவ்வளோ தூரம் தெரிகிறோ அவ்வளோ தூரம் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னோடு நான் இருப்பதில் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லி அந்த திகைப்பு நீங்க ஆனந்தம் மிஞ்சும். அது கடைசியில் முதல்ல திகைப்பு தான் இருக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க இங்கே, நான் இந்த இடத்துல, அதாவது பாரதியார் சொன்னார் இல்லையா, அவையன்றி இங்கு ஓர் பொருளும் இல்லை, அவையன்றி ஓர் பொருளும் இல்லை, அன்றி ஒன்றுமில்லை. அவைதான், அதாவது சிவசக்தி தான் இத்தனை பொருளுமாக இந்த பிரபஞ்சத்திலே ஆகியிருக்கிறது. இந்த கருத்தை நம்முடைய பெரியவர்கள் எல்லாரும் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. இதில் திருவாச்சகத்தில் ஒரு பாடலில் மாணிக்க வாசகர் ரொம்ப அழகாக இந்த கருத்தை சொல்கிறார். எங்கள் அம்பா எங்களுக்கு இதை சுட்டி காட்டி விளக்கியிருக்காங்க. அதனால் நான் அந்த விஷயத்தையும் கூட உங்களோட இந்த இடத்துல பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன். திருவாச்சகம் கோயில் திருப்பதிகத்தில் 7வது பாடல். இன்றெனக்கருளி இருள் கடிந்துள்ளத்து எழுகின்ற ஞாயிறு போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் பிரிதுமற்றின்மை சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் திருப்பெரும் தூரை உரை சிவனே. இதெல்லாம் தயாரிப்பு. இப்போதான் நாம் சொல்லக்கூடிய அந்த கருத்து வருது. ஒன்றும் நீ அல்லை அன்று மற்றில்லை. என்ன சொல்றார் மாணிக்க வாசகர்? இறைவா, சிவபெருமானே, ஒன்றும் நீ அல்லை. சாதாரணமாக இந்த பொருட்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கடவுள் இந்த வடிவில் தோன்றி கொண்டிருக்கிறார்னு நினப்பு வர்றதில்லைன்னு சொன்னேன்ல. அப்படி நினப்பு இருந்தால் நீ என்ன செய்யணும்? ஒன்றும் நீ அல்லை. இது பாரு, இந்த கல் மண் கட்டை மட்டை இதெல்லாம் கடவுள் இல்லை. இது எல்லாவற்றுக்கும் தாண்டி உணர்வே வடிவாக இருக்கிற பெரிய பொருள் அவன் அப்படின்னு இதெல்லாம் ஒதுக்கி தள்ளி இதெல்லாம் அனாத்மா, பஞ்சபூத்தங்களாலான இந்த பொருட்கள் எல்லாம்
இந்த உயிர்களெல்லாம் இதெல்லாம் அனாத்மா. இந்த உடல் அனாத்மா, இந்த மனம் அனாத்மா. உயிரோடு உணர்வோடு அறிவோடு இருக்கக்கூடிய அந்த உட்பொருள் தான் ஆத்மா அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இதெல்லாம் அனாத்மா, ஆத்மா அல்லாததுன்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ என்ன சொல்லணும்? ஒன்றும் நீ அல்லை. இந்த பிரபஞ்சத்திலே காணக்கூடிய இந்த பொருட்களை இறைவனுக்கு அந்நியமாக பார்க்கும் பொழுது இவை எதுவும் என் வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெற வேண்டியது இல்லை. ஒன்றும் நீ அல்லை. அப்புறம் என்ன? நீ என்று ஒன்றில்லை. ஆனால் ஞானிக்கு துவக்கத்தில் தான் சாதகனுக்கு ஒன்றும் நீ அல்லைன்னு சொல்லணும், இதில் பற்று வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக. ஆனால் போக போக அவனுக்கு என்ன புரியும்? குருதேவர் சொல்கிறார். ஒருத்தன் என்ன பண்ணாலும் அவங்க வீட்டில் மாடிப்படியில் எப்படி படிப்படியாக ஏறி ஏறி மொட்டை மாடிக்கு போயிட்டான். அவனுக்கு ரொம்ப நாளாக மொட்டை மாடிக்கு போய் அங்கே இருந்து அந்த வானத்தை பார்க்கணும், அந்த காற்றை அப்படியே ரசிக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அன்றைக்கி அவன் மொட்டை மாடிக்கு போனான். ரொம்ப சந்தோஷம். அப்படி போயிட்டு வந்துட்டு திருப்பி படிக்கிட்ட வந்து நின்று பார்த்தான். ஆமாம், இந்த மொட்டை மாடியில் அந்த தரையில் டெரஸில் என்ன போட்டிருக்கு? அதே சுண்ணாம்பு, அந்த காரக்கலவை, அதே தான் இந்த படியிலையும் இருக்குது. அப்போது இந்த மொட்டை மாடி எந்த பொருட்களால் ஆக்கப்பட்டிருக்கிறதோ அதே கட்டுமான பொருட்களை கொண்டுதான் இந்த படியும் ஆகியிருக்கிறது என்று அவனுக்கு தெரிகிறது. இப்போ இந்த மொட்டை மாடிங்கிறது எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற, அப்பால் இருக்கின்ற, கடந்து இருக்கிற பொருள். இந்த படியும் அதுதான் அப்படிங்கிறது இந்த உலகம். கடந்திருக்கிற அந்த பொருள் இந்த உலகத்தில் ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கின்றார். அவர் இல்லாத பொருள் இல்லை. அவரேதான் இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். இந்த முடிவுக்கு வந்தப்புறம் இப்போ இந்த பக்தனுக்கு, எல்லாவற்றிலும் இறைவனை காண தெரிந்து கொண்டு விட்ட பக்தனுக்கு பற்றுதல் என்பது இல்லை. உள்ளம் ஆனந்தமாக இருக்கின்றது. எல்லாம் இறைவனுங்கும் போது எனக்கு எதிரியே இல்லையே, நீ என்ன பண்ணினாலும் எனக்கு கவலை இல்லை, நான் ஆனந்தமாக இருக்கிறேன் என்கிற ஒரு உயர் மனநிலைக்கு செல்லுகின்றான். நீ அன்றி ஒன்றும் இல்லை. ஒன்றும் நீ அல்லை, அன்றி மற்றில்லை. அப்புறம் யார் உன்னை அறிய கேட்பாரே. இது திருவாசக பாடல். இப்போ பாரதியார் பாடல் எடுங்க, அதே தான் சொல்றார். என்ன சொல்றார்? அவை அன்றி ஓர் பொருளும் இல்லை. இறைவனுக்கு அந்நியமாக இங்கே ஒரு பொருளும் இல்லை. அன்றி ஒன்றும் இல்லை. அவருக்கு அந்நியமா நினைச்சின்னா இந்த பொருட்களுக்கு மதிப்பில்லை. ஆனால் அவர் இல்லாமல் இங்கே எதுவுமே இல்லை. இதை ஆய்ந்திடில், ஏக காலத்தில் இந்த பொருட்களாகவும் இருக்கிறார், இதற்கு அப்பாலும் இதிலிருந்து விலகினவராகவும் இருக்கின்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இறைவனுடைய இந்த இருப்புத்தன்மை. இதை ஆய்ந்திடில் என்னாகும்? துயரமெல்லாம் போகும். வாழ்க்கை துயரங்கள் நம்மை விட்டு நீங்குவதற்கு என்ன வழி? இறைவனின் உண்மைத்தன்மையை உணர்ந்துகொள். ஆரம்ப நிலையில மனசுல பற்று வரக்கூடாது என்பதற்கு நீ என்ன நினைக்கணும்? இந்த பொருட்கள் எதுவும் அவன் இல்லை, அதனால எனக்கு இது வேண்டாம். அப்புறம் எதை உணரணும்? இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். பொருட்களை விடுங்க, நம்முடைய உறவுகள், கணவன், மனைவி, குழந்தைகள், சுற்றத்தார், அவங்க ஒவ்வொருத்தருடைய குணங்களில் இருக்கக்கூடிய தன்மைகளாக நம்மளை எவ்வளோ புண்படுத்துது, எப்படி ஒரு எரிச்சல் வருது. எல்லாரையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடலாம் போலலாம் தோணும்ல. அதெல்லாம் எப்போ தோணும்னா அவர்கள் தனித்தனியாக அவர்களுக்கு ஒரு உண்மை இருக்கு போல நம்ம நினைக்கும் போது தான். இறைவனை அன்றி இவர்களுக்கு ஒரு இருப்பில்லை என்று அந்த மூலத்துக்கு போயிடணும். அவையன்றி ஓர் பொருளும் இல்லை. அவன் இல்லாமல் இந்த பொருட்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். அவனே தான் இத்தனையுமாக ஆகியிருக்கிறான். அவன் இல்லாட்டா இந்த பொருட்களால் இருக்க முடியாது. அப்படி சொல்லும்போது அது வேற இது வேற, ஆனால் அதை சார்ந்து இருக்கிறதுன்னு சொல்கிறோம். ரெண்டாவது என்ன சொல்ற? அன்றி ஒன்றும் இல்லைன்னா அதுவே தான் இதுவாக ஆகியிருக்கிறது. அப்போ முதல்ல என்ன சொல்லுகிறார்? அவையன்றி ஓர் பொருளும் இல்லை. அப்படின்னா இந்த உலக பொருட்கள் எல்லாம், உலகம், அண்ட சராச்சரங்கள் அனைத்தும் இறைவனை சார்ந்திருக்கின்றன, இறைவனால் தாங்கப்பட்டு இருக்கின்றன. ரெண்டாவது, இறைவனே இத்தனையுமாக ஆகியிருக்கின்றார். எப்படி பார்த்தாலும் இறைவனே இத்தனையையும் நடத்தி கொண்டிருப்பதால் வாழ்க்கை தரக்கூடிய இன்னல்களை ரொம்ப பெருசா நினைச்சு கஷ்டப்படாதே. அவை
நிலையில்லாதவை. இவற்றையெல்லாம் ஆக்கி அழித்து துளைத்து காத்து கொண்டிருக்கின்ற அன்னை பராசக்தி, அப்பன் பரமசிவன், அவங்க தான் நிஜம், மற்றதெல்லாம் நிஜம் இல்லை. அவங்கள அப்படி நினைச்சிட்டா என்ன ஆகுமா? துயரம் இதை ஆய்ந்திடில் துயரமெல்லாம் போகும். அப்போ வாழ்க்கையின் துன்பத்தை போக்குவதற்கு வழி என்ன? எல்லாம் இறைவனே என்பதை உணர்வது. இதுதான் ஒரு ரிஷி, வேதகாலத்து ரிஷி எப்படி நமக்கு உண்மையை உரைத்திருப்பாரோ அதுபோல் பாரதியார் சொல்லுகிறார் என்று காட்டக்கூடிய ஓர் அற்புதமான இடம் இது. இந்த அறிவுதான் பரம ஞானமாகும். இறைவனை உணர்ந்த அடியார்களுக்கு எத்தகைய அறிவு அல்லது ஞானம் இருக்கு? இதுதான் ஐயா, கடவுளை தவிர இங்க ஒண்ணுமே இல்லை என்கிற எண்ணம் உள்ளத்துல உறுதியா இருப்பதனால, ஒரு எண்ணமா இல்லை, உணர்வாக கலந்து விட்டதுனால அவர்களுக்கு வேண்டியவர் வேண்டாதவர் கிடையாது, யாருமே எதிரி கிடையாது. அவர்கள் உள்ளத்தில் வெறுப்பே இல்லை. உயிர்கள் அனைத்தின் மீதும் மாறாத அன்பு ஒன்றே அங்கு பொங்குகிறது அவர்கள் இதயத்தில். இதுதான் பரம ஞானமாகும். சரி, இப்படிலாம் ஞானம் வந்துட்டா என்ன செய்யறது? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயாவது போயிடணுமா காட்டுக்குன்னா? இல்லை. அவர்கள், அந்த ஞானிகள், பக்தர்கள், மகான்கள், இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திலே இறைவனை பார்க்க கற்றுக்கொண்டு விட்டவர்கள், அந்த பேரறிஞர்கள், மேதாவிகள், அவர்கள் என்ன செய்வார்கள்? நீதியாம் அரசு செய்வர். அகத்திலே அந்த ஞானம் இருக்கிறது, புறத்திலே அவர்கள் வாழ்க்கையிலே செய்யக்கூடிய தொழில் என்ன? ஒவ்வொருத்தருக்கும் அவர்களுடைய முன்னிலைக்கு ஏற்ப எந்த காரியம் வேணாலும் செய்ய வேண்டி வரலாம், சூழல் அமையலாம். இப்போ ஒவ்வொருத்தருமே உங்களுக்குள்ள சில பேர் வேலைக்கு போவீங்க, சில பேர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது, குடும்ப கடமைகளை அழகாக ஆற்றி கொண்டிருப்பீர்கள். வேலைக்கு போனாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேலைக்கு போவீங்க. இப்போ ஐடின்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் இருக்கிற எல்லாரும் ஐடியில் வேலை பார்க்குறாங்க. வேறு எத்தனையோ டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்குது. அப்போ அவரவருடைய கர்மத்துக்கு, முன் செய்த வினைக்கு ஏற்ப ஏதேனும் ஒரு தொழில், ஒரு காரியத்தில், செய்கையில் ஈடுபடுகிறான் மனிதன். அப்படி எது வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக இவர் என்ன சொல்றார்? நீதியாம் அரசு செய்வர். மக்களுக்கு நீதியை போதித்து அதை கடைபிடிக்கும்படி அவர்களை கட்டாயப்படுத்துபவன் ராஜா. எப்படி கட்டாயப்படுத்துகிறார்? அந்த தர்மத்திலேருந்து பிசகக்கூடியவர்களை தண்டித்து நீ ஒழுங்கா வழிக்குவான்னு சொல்றார். அப்படி செய்யக்கூடியவன் தான் அரசன். அதனால நீதியாம் அரசு செய்வர். அப்படி உலக வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கும்போது அப்போ இவங்களுக்கு ஞானம் வந்து விட்டதுனால அப்படியே ஒரே ஏழையா பாவம் போல இருப்பாங்களானா? இல்லை. நிதிகள் பல கோடி துய்ப்பர். அவர்களுக்கு நிறைய செல்வ வளமும் இருக்கும். அதாவது கருத்து என்னன்னா, பணம் இருக்கிறதும் ஞானத்துக்கு எதிரடையா இடைஞ்சலா இருக்கணுங்கிறது இல்லை. அதுதான் விஷயம். பற்று இல்லாமலே அதை, அந்த பணத்தை பயன்படுத்தலாம் என்பதை இங்கு சொல்றார். நிதிகள் பல கோடி துய்ப்பர். அப்புறம் நீண்ட காலம் வாழ்வர் தரை மீது, நல்ல தீர்காயுசாக வாழ்வார்கள். எந்த நெறியும் எய்துவர். நினைத்த போது என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அதை நினைச்ச உடனே அவங்களுக்கு அது கிடைக்கும், அதை அடைவார்கள். அந்த நித்த முத்த சுத்த புத்த சத்த பெரும் காளிப்பத நிழல் அடைந்தார். இப்படி பரமஞானத்தை பெற்று உலக வாழ்க்கையிலும் பொருளையும், அருளும் பொருளும் அவர்களிடம் சமமாக நிறைந்து பூரணமா இருக்குமா. அப்படி இருக்கக்கூடியவர்கள் யாரா? நித்த முத்த சுத்த புத்த சத்த பெரும் காளிபதம் நீழல் அடைந்தார். காளியினுடைய திருவடி நிழலை அடைந்தவர்கள். செத்து போறதில்லை, வாழும்போதே அவர்கள் உள்ளம் காளியின் திருவடியை அடைந்ததாக அந்த ஞான நிலையிலே நிற்கின்றது. அது எப்படி சொல்றார்? காளியினுடைய காளி பதம் என்கிற அந்த நிழல், காளியினுடைய திருவடி, அது எப்படிப்பட்டன? நித்த முத்த சுத்த புத்த சத்த. நித்தன நித்திய, நித்தியன என்று நிற்பது, காலத்தால் மாறுபாடு அழிவு அடையாதது நித்திய. இப்ப நம்முடைய உடல் காலத்தால் மாறுபடும். நீங்க அவரவர் கல்லூரியில மாணவியா இருந்த போது நினைச்சு பாருங்க, நீங்க எப்படி இருந்திருப்பீங்க, நான் எப்படி இருந்திருப்பேன், இப்ப நான் எப்படி இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க. அது அந்த தலையில் இருக்கிற அந்த வெள்ளை முடி சொல்லுது இல்லை. அப்போ காலம் இந்த உடலில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது. ஆனால்
ஆத்மாவில் காலத்தால் எந்த மாறுதலையும் கொண்டு வர முடியாது. அதனால நித்தியமானது. அப்புறம் முக்த. சரி, நித்தியமான என்னைக்கு இருக்கக்கூடியன்னு சொல்லி என்னைக்கும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமான்னா முக்த, விடுதலை அடைந்ததாக இருக்கு. சில பேருக்கு இந்த கிரானிக் டிசீசஸ் அப்படிம்பாங்க, நாள்பட்ட வியாதி இருக்கும், எப்போ பார்த்தாலும் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, அவங்க நல்லா நடமாடி சந்தோஷமாக இருந்தது பார்க்க முடியாது. அப்படி சில பேர் வாழ்நாளெல்லாம் நோயாளிகளாக சீக்காளிகளாக கிடப்பாங்க. அப்படி இல்லை, முக்த, துன்பத்திலிருந்து விடுதலை அடைந்தவர்களாக, நித்த முக்த சுத்த. அப்படி நான் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் அதுக்காக யாருடைய துணையோ தேடிக்கொள்ளுகிறேன்னு வச்சுப்போம். ஒருத்தரோட நம்ம பழகும்போது செயல்படும் போது அவர்களுடைய செயல்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கும், நமக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனாலும் கூட வாழ்வோம். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு பிடிக்கும்னு எல்லா நேரமும் சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு பொருள் இன்னொன்றோடு கலக்கும் பொழுது தன்னுடைய இயல்பான தூய்மையை இழக்கின்றது. இப்போ ஒரு பால், ஒரு டம்ளரில் நல்ல பசும்பால், கறந்த பால் அப்படியே கொண்டு வந்து வச்சுருக்குன்னு வச்சுப்போம். இன்னொரு டம்ளரில் சுத்தமான கங்காஜலம் இருக்கிறது. இப்போ நான் இந்த கங்காஜலம் சுத்தமானது, பசும்பாலும் தூய்மையானது, அபிஷேகம் கூட பண்ணலாம் சிவனாருக்கு. இப்போ நான் இந்த ரெண்டு பாலையும் தண்ணி கங்காஜலத்தையும் கலந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதனுடைய பழைய தூய்மை, கங்காஜலமும் தூய்மையாக இப்போ இல்லை, இப்போ பாலும் தூய்மையாக இல்லை. அப்போது ஒரு பொருள் தானல்லாத இன்னொரு பொருளோடு சேரும்போது தன்னுடைய இயல்பான தூய்மையை இழக்கிறது. இது உலகப் பொருட்கள் விஷயத்தில். ஆனால் இறைவன் இந்த உலகாக ஆகியிருந்தாலும் இத்தனையமாக இருந்தாலும் இவை எவற்றினாலும் அவனை அழுக்குப்படுத்த முடியாது. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்றவனாக அவன் இருக்கின்றான். முக்த சுத்த. அப்படின்னா அவன் எப்படி இருக்கிறான்? எந்த ஒரு பொருள் என்ன, இந்த கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த இந்திரியங்களுக்கு தெரியக்கூடிய பொருளாக இருந்தால் அது இப்போ கையால் தொடலாம், கண்ணால் பார்க்கலாம், அப்படிலாம் இருந்தால் அது அழுக்கடைந்து விடும். இவன் எப்படி இருக்கிறான்? புத்த. புத்தனா அறிவுமயமாக இருக்கிறான். இவன் ஸ்தூல பரு உடல் அல்ல. கண்ணு காது மூக்கு தலை கை கால் கழுத்து இப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தூல உடல் அல்ல இறைவன். அவன் அறிவுமயமானவன். கான்ஷியஸ்னஸ், சைத்தன்யம், புத்த. நித்த முத்த சுத்த புத்த சத்த அப்படிங்கிற புது வார்த்தையை சேர்க்கிறார் பாரதியார். நித்த சுத்த முத்த புத்தங்கிறது எப்பயுமே இருக்கக்கூடியது. அதோட இவர் சத்தங்கிற சேர்க்கிறார். சப்த அப்படின்னு எடுத்துக்கொண்ட அந்த பரம்பொருள் தான் நாதமாக சக்தியாக தோன்றிக் கொண்டிருக்கிறது. சப்த பெரும் காளிபரம் நீழல், இறைவனுடைய திருவடி நிழல். அதை அடைந்த பெரியவர்கள். அந்த இறைவன் எப்படிப்பட்டவன்? நித்தியமானவன், என்றும் இருப்பவன், பந்தங்களிலிருந்து பூரணமாக விடுபட்டவனாக இருக்கின்றவன், தன்னுடைய இயல்பான தூய்மை என்றும் கெடாதவனாக இருக்கின்றவன், அறிவே வடிவானவன், நாத வடிவானவன். இப்படிப்பட்ட அந்த பெரிய பொருள் ஆகிய காளியின் திருவடி நிழலை இதயத்தில் எப்போதும் உணர்கின்ற ஞானிகள், அவர்களுக்கு இல்லை ஓர் தீது, வாழ்க்கையில் எந்த கேடும் வராது என்று அப்படின்னு யார் சொல்றானா? நேர்மை வேதம் சொல்லும் வழி இது. இது வேதத்தில் சொல்லியிருக்கிற உண்மை, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படின்னா என்ன ஆறுது? பாரதியார் ஒரு வேத காலத்து ரிஷி போல அந்த ஒரு பெரு நிலையில தான் தன் மனதை வைத்து கொண்டிருக்கிறார். உயர்ந்த உண்மைகளை கண்டு உணர்ந்து நமக்கு இன்று சொல்லி இருக்கின்றார் என்று. நேர்மை வேதம், வேதத்துக்கு பொய் சொல்லி நம்மளை ஏமாற்றணும்னு அவசியமே கிடையாதுப்பா. அது உனக்கு உண்மையைத்தான் சொல்லியிருக்கு, அதில் ஸ்ரத்த வை, அது தப்பில்லை என்று நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாரதியார். நேர்மை வேதம் சொல்லும் வழி இது, அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகாகாளியின் புகழை நீங்களும் பாடுங்கள், உங்கள் நெஞ்சிலே நிரப்பிக்கொள்ளுங்கள், வாழ்க்கை உங்களுக்கு ஆனந்தமயமாகும் என்று மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சொல்லுகின்றார். இப்போ அவரை மகாகவி ஆக்குவது அவருடைய கவித்துவ சிறப்பு மட்டுமல்ல, அவர் உரைக்கின்ற வேத மகரிஷிகளைப் போல் சொல்லுகின்ற பேருண்மைகள் என்பதையும் நிச்சயமாக நாம் எல்லோரும் இந்த பாடலிலிருந்து உணர முடியும். அன்னையினருளால் அவளை அன்போடு அவளுடைய அன்பு குழந்தைகளாக இதயத்தில் எண்ணி வழிபட்டு மாதா வசது மச்சித்தே சாரதே சர்வமங்கலான்னு ஒரு பாட்டு இருக்கும்.
எப்போவாவது பாடுவோம் கல்லூரியில், உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல, ஒரு சம்ஸ்கிருத பாடல். அப்படி தாயே என் இதயத்தில் நீ எப்போதும் வசித்திரு, மாதா வசத்து மச்சித்தே, என்னுடைய சித்தத்தில் நீ எப்போதும் வசித்திருப்பாயாக. இருக்கிறான், இறைவன் இருக்கிறான், புதுசாக வரணுங்கிறது இல்லை. ஆனால் நாம் மறந்து விடுகிறோம். அதனால நினைவுபடுத்திக்கிறதுக்காக இப்படி சொல்கிறான், அம்மா நீ என் இதயத்திலே வாழ்ந்திருந்து என்னை எப்பொழுதும் காத்தருளுக என்று பக்தன் வேண்டுகிறான். அதை உணர்ந்து விட்டவன் அன்னை என் இதயத்திலிருந்து என்னை எப்போதும் காத்து வருகிறாள் என்று உறுதியாக சொல்லுகிறான். அந்த நிலைக்கு நாமும் செல்ல வேண்டும். அன்னை பராசக்தியின் திருவருள் நம்மை அவளிடம் அத்தகைய பெருநிலைக்கு அழைத்து செல்லட்டும். ஜெய் பராசக்தி மகாமாய் கி ஜெய்.